காலைதோறும் புதியவை. தகப்பனின் அன்பு. மார்ச் 16. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. ஒரு தாயற்ற பெண் பிள்ளையை அவளுடைய தகப்பன் மிகவும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்தார். அவளுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அன்புடன் வளர்த்தார். அவள் தினமும் தன் தோழிகளோடு விளையாடப் போவது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் மகளை பார்த்து, நீ இன்று வெளியே விளையாடப் போக வேண்டாம் என்று கூறினார். அவளும் சரியப்பா என்று கூறிவிட்டு தன் வீட்டு வேலைகளை செய்தாள். ஆனால் சிறிது நேரம் கடந்தபோது அவள் தோழிகள் வெளியே விளையாடுகிற சத்தம் கேட்டது. அவளால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அப்பா வேலைக்கு போயிருப்பார், நான் விளையாடப் போனால் அவருக்கு தெரியவா போகிறது என்று நினைத்து தன்னுடைய தோழிகளோடு விளையாடச் சென்றாள். நன்கு விளையாடிவிட்டு வீட்டிற்கு திரும்ப வந்தாள். வருகிற வழியில் ஒரு சிறு விபத்து நடந்தது. தலையில் நல்ல காயம், மிகவும் வேதனையாயிருந்தது. வீட்டிற்குள் வந்தாள். தன் தகப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை என்ற வருத்தம், என் தகப்பனின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று படுக்கையில் படுத்து அழ ஆரம்பித்தாள். தகப்பனின் சத்தம் கேட்டது. ஆனால் தகப்பனிடம் செல்லவில்லை. தகப்பனோ அவளை தேடி வந்தார். நீ என் சொல் கேளாமல் விளையாடப் போனதும் இடையில் விபத்தில் சிக்கியதும் எனக்கு தெரியும். நீ என்னிடம் வருவாய் என காத்திருந்தேன். ஆனால் நீயோ வரவில்லை என்று கூறி அவளிடம் வந்து அவள் காயங்களுக்கு மருந்து கட்டிவிட்டார். அவளோ தகப்பனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுது மன்னிப்பு கேட்டு தகப்பனின் அன்பிற்காய் நன்றி செலுத்தினாள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அநேக வேளைகளில் நாமும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நம் மனம் போன போக்கிலே வாழ்கிறோம். பின் பிரச்சனைக்குள் மாட்டி அடிபட்டு துக்கத்தோடும் துயரத்தோடும் வேதனையை சகித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் பரம தகப்பன் நம்மை ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகம். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் மாத்திரமே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை தேடி வருகிறார். நாம் நம்முடைய பாவங்களில் மரித்தவர்களாயிருந்தோம். அப்போதும் அவர் நம்மை நேசித்தார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி தம்மையே நமக்காக தந்த நம் தகப்பனின் அன்பு எவ்வளவு பெரியது. ஜெபம். பிதாவே, உம்முடைய அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரித்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும்.